தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சனாதன தர்மத்தை பற்றி மிகவும் தவறான சில கருத்துக்கள் இன்று பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய மிகுந்த மரியாதையை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட சனாதன தர்மத்தை பற்றி தவறான சிந்தனை கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. ஆனால் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பின்னணியில், அவருடைய பார்வையிலே தான் நான் இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு முற்படுகிறேன். தொடக்க காலத்துல எல்லாரையும் போல நானும் மனு ஒரு தீண்டத்தகாதவர் என்ற கருத்தை உடையவராக இருந்தேன். இந்த சமூகத்தை இருக்கிற பாதிப்புகளுக்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட சமூகம், பிராமண சமூகம் தான் என்ற ஒரு கருத்து உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரியா தப்பாங்கிறத யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது இல்லை. ஏன் எதுக்குன்னு தெரியாமலே அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதே சிந்தனையிலும் நானும் அதே சிந்தனையில் தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர், நான் சுவாமிஜி தயானந்தாவுடைய மாணவன், மனு தர்ம சாஸ்திரம் என்கிற புத்தகத்தை, திருலோக சீதாராமன் எழுதின புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படின்னு சொன்னாரு. படிச்சு பார்த்தேன். என்னுடைய புரிதலுக்கு ஏற்பது இருந்ததாக கருதினேன். அதே ஆசிரியர் நண்பர் ஒரு 6 மாசம் கழிச்சு டாக்டர் அம்பேத்கர் எழுதின அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. தி டைம் ஆஃப் பிராமணிசம், ரெஜிசைட் ஆர் த பர்த் ஆஃப் கவுண்டர் ரெவல்யூஷன் என்கிற புத்தகத்தினுடைய தமிழாக்கம். அதை படிச்ச பிறகுதான், உள்ளபடியாகவே சொல்லுகிறேன், நான் அவரை வணங்குகிறேன். அதை படிச்ச பிறகுதான் எனக்கு மனுவை புரிய முடிஞ்சது. உங்களுக்கு நம்ப முடியுதா இல்லையான்னு தெரியல. தயவுசெய்து அந்த புத்தகத்தை, அதுல அவர் பிராமணர்களை பற்றியும் மனுவை பற்றியும் சனாதன தர்மத்தை பற்றியும் சில தவறான தகவல்கள், தவறாக நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக சில தகவல்கள், நமக்கு விரும்பப்படாத தகவல்கள் சொல்லுகிறார் என்பது உண்மை. ஆனால் மனுவை முழுமையாக படித்து புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால அதுக்கு பிறகுதான் நான் மனுவை இன்னும் திருப்பி படிக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பா படிப்பேன். ஒவ்வொரு தலைப்பா பெண்ணடிமை பற்றி என்ன பேசியிருக்கு அதை மட்டும் படிப்பேன். அது அப்புறம் இந்த ஜாதிகளை பற்றி என்ன சொல்லி இருக்கு அதை படிக்கும்போது, அதை பற்றி கவனிக்கும் போது வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன். ஒவ்வொன்றும் என் அன்பான சகோதரர்களே, அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு சனாதன தர்மத்தின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன? ஜாதி ஏற்றத்தாழ்வு சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்கு, மற்ற சமயத்துல இல்லை என்கிற மாதிரி பேசுகிறார்கள். தீண்டாமை, இந்து சமயம் அது பிராமணருடைய மதம், பிராமணருடைய ஆதிக்கம் அதுல இருக்கு, அதனால பிராமணர்களுக்கு எதிராக நம்ம கருத்தை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, பேசப்படுகிறது. சனாதன தர்மத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை, அதுல சமூக நீதியே இல்லை, இதெல்லாம் பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு சனாதனத்தை பற்றி வெளியில பொதுவாக கொடுக்கிற ஒரு அடையாளம். இவங்க யாராவது மனு தர்ம சாஸ்திரத்தை படிச்சிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரையில யாருமே படிச்ச மாதிரி தெரியல. எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர், நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில வேலை பார்த்தேன். எங்க ஸ்கூல்ல ஒரு சார், அவரு கத்தோலிக்கர், தன்னை கம்யூனிஸ்ட் அடையாளப்படுத்தி கொண்டவர், லஞ்ச் பிரேக்ல ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்கிறார். இந்த உலகத்தை, நம்ம தேசத்தை கெடுத்தது மனு, அவரை பின்பற்றினது பிராமணர்கள் கெடுத்தாங்க. தீண்டாமை, ஜாதி வேற்றுமை, இதெல்லாம் மனு கொடுத்திருக்காரு, மனுதான் இது பண்ணாரு, பிராமணனுடைய தூண்டுதலால் தான் இதெல்லாம் நடந்தது என்று பேசிட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், கிங்ஸ்லி சார் நீங்க மனுவை படிச்சிருக்கலான்னு கேட்டேன். மனுவை நான் ஏன் படிக்கிறேன்? டாக்டர் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்காருங்கிறத நான் படிச்சிருக்கிறேன். அப்போ டாக்டர் அம்பேத்கர் படிச்சுட்டு அவர் சொல்றாரு, அதே அதுக்கு போடுற எஃபர்ட்டை மனுவை படிக்கிறதுக்கு அவர் போடல. சரி, நாளைக்கு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் மனுவை கொண்டு வந்து, புத்தகத்தையும் கொண்டு வந்து இங்க நான் கவுண்டர் கொடுப்பேன், நீங்க வெரிஃபை பண்ணிடுங்கன்னு அடுத்த நாளைக்கு அதே போல புக்கை கொண்டு போய் நான் அதுக்கு கவுண்டர் கொடுத்தேன்.
நான் சொன்னது கேட்கலையா? நான் தள்ளணுமா? அடுத்த நாளைக்கு அவர்கிட்ட கொண்டு போய் நான் அதை பேசினேன். என் அன்பான சகோதரர்கள், இன்னைக்கு மனுவை பற்றி பேசுறவங்க யார்? மனுவை பற்றி பேசுறவங்க யாரும் மனுவை படிச்சு பார்த்திருக்கல. அதனால நான் இன்னைக்கு தயவு செய்து என்ன ஒரு விஷயத்துல மன்னிக்கணும். ஒரு அருமையான டாபிக்ல என்னை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன நீங்க கொஞ்சம் டைம் ரொம்ப இது கட்டுப்பாடு இல்லாம ஒரு 5 நிமிஷம், ரொம்ப எடுக்க மாட்டேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதே எடுத்தா என்ன மன்னிச்சு விடுவோம் நீங்க. அப்போ டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம் அது இதுல ரெஃபர் பண்றேன். திருலோக சீதாராமனுடைய புத்தகத்தை மனு அதை எடுத்திருக்கேன். தேவைப்பட்டா பைபிள்ல இருந்தும் சில விஷயங்களை நான் சொல்றதுக்கு என்ன நீங்க பெர்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க கண்ணாடிக்கு முன்ன நின்று பாக்குறாங்க. கண்ணாடிக்கு முன்ன சமூக ஏற்றத்தாழ்வு பைபிள்ல இருக்கு. நான் மதத்தை பற்றி பேசல, அவரு சொன்னார் இவரு சொன்னாருன்னு பேசல, நான் பைபிள்ல இருக்கிறத சொல்றேன். சமூக ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, இதை தவிர வேற ஒன்றும் பைபிள்ல இல்லை. தயவு செய்து நீங்க சந்தேகம் இருக்கிறவங்க, நான் பைபிள் படிச்ச போது இதை பற்றி ஒரு பெரிய அறிஞர் என் புத்தகத்துக்கு அவர் தான் ஃபார்வேர்டு எழுதினார், ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் செல்லத்துறை. அவர்கிட்ட இதை பற்றி பைபிள்ல இப்படிதான் நன்னாச்சு இருக்கு, இப்படிதான் நன்னாச்சுன்னு டிஸ்கஸ் பண்ற போது அவரு எப்படி இல்லாமோ அவரை சமாளிச்சு பார்த்தாரு. கடைசியில 2 வசனங்கள், நான் சொன்ன வசனங்கள் அவரை ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியது. இன்னைக்கு அவரு உண்மையை உணர்ந்த ஒரு ஹிந்துவாகன்னு சொல்றது தப்பு இல்லை, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி பாருங்க. 1 ரோமருக்கு பவுல் எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 7-8 இந்த வசனம் 1. 2 அதே ஆள் எழுதினது 2 கொரிந்தியர் 11 நினைக்கிறேன், 5-7வது வருஷம் 5வது வசனம். நான் ஒரு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அந்த நம்பரை சொல்லிடுறேன். இதுல இந்த 2 வசனங்களையும் நான் அந்த கட்டாய நம்பரை தந்துருவேன். இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2லயும் தான் அவர் ஆடி போயிட்டார். என் அன்பான சகோதரர்களே, கண்ணாடிக்கு முன்னு அவங்க பாக்குறாங்க, ஆமா நம்ம முகத்துல தீண்டாமை இருக்க, நம்ம முகத்துல ஜாதி வரி இருக்க, ஆண் பெண்ணுக்கு சமத்துவம் இல்லையே, இப்படி பார்த்துட்டு ஏ ராமசாமி உன் முகத்துல இது இல்லையா இருக்கு, அவங்க முகத்தை பார்த்துட்டு நம்மளை பார்த்து சொல்றாங்க. நான் சொல்றேன் நம்ம கிட்ட அது இல்லை. அப்போ இதுல சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிற போது மனு தர்ம சாஸ்திரத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிந்திருக்கணும், உள்வாங்கி இருக்கணும். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை, கொள்கைகளை சொல்லக்கூடிய நூல் வேதங்கள். வேதங்களும் உபனிஷத்துகளும் அதுல 2 பகுதியா இருக்கு, கர்மகாண்டம், ஞான காண்டம். அதை நான் பின்னால சொல்லுவேன். அப்போ இருக்கு. பகவத்கீதை கூட ஜுரிங்கிற ஸ்டேட்டஸ்ல நம்ம கொண்டு வரல, ஆனா அதுவும் அந்த கருத்தை சொல்றதுனால ஏத்துக்கிறோம். அதனால உபனிஷத்துக்களும் வேதங்கள்ல இருக்கிற உபனிஷத்துக்களும் பகவத்கீதையும் தான் வேதத்தினுடைய நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை சொல்லுது. புராணங்கள், இதிகாசங்கள்லாம் அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. சத்தியமேவ ஜெயதேங்கிறது நம்முடைய உபனிஷத்தினுடைய சொல். ஹரிச்சந்திரன் அப்படி வாழ்ந்து காட்டினார் என்கிறதுக்கு ஹரிச்சந்திர புராணம். இதுல உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கலாம், நீங்க மனசு ஒத்துக்கலாம், வாங்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், எதுவும் டிபேட் பண்ணலாம். ஆனா நீங்க சுருதியில அந்த மாதிரி பண்ண முடியாது என்பதை நம்ம மனதுல வச்சுக்கிடணும். இதுக்கு மேல தர்ம சாஸ்திரங்கள், மனு தர்ம சாஸ்திரம் இந்து சமயத்தின் அடிப்படை கருத்தை எதையும் சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற மனு தர்ம சாஸ்திரம் ஒரு காலத்திலே சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அந்த ஆபத்து காலத்தை கடந்து போவதற்காக எழுதப்பட்ட சட்டங்கள் அடங்கிய நூல் மனு தர்ம சாஸ்திரம்னாலே இந்த புக் ஆஃப் லா, மனு எழுதின புத்தகம், சட்ட நூல். அதுல அந்த விஷயத்துல இது 7வது மனு என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபத்து காலத்தை கடந்து போகிறதுக்கு, ஆபத்து காலம் தான் நமக்கு டாபிக், அதனால கடந்து போகிறதுக்குரிய வழிமுறைகள் அதுல எழுதியிருக்கு. அதனால சனாதன தர்மத்தை தாங்கி பிடிக்கிற நூலாக இருக்கிறது என்ற அடிப்படையில நாம அதை எடுத்துக்கலாம். பக்கம் 270 அம்பேத்கருடைய புத்தகம். அவர் சொல்றாரு, டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு,
இந்த மனுதர்ம சாஸ்திரம் இப்ப இருக்கிற மனுதர்ம சாஸ்திரம் எழுதப்பட்ட காலம் கிமு 170 இருந்து 150க்குள்ளன்னு சொல்றாரு. இந்த கால கணக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய அகச்சான்றுகளும் அதுக்கு ஆதரவு தருது. அது ரொம்ப ஒரு ஆபத்தான காலமாக அவர் அதை குறிப்பிடுறாரு. இதை மனசுல வச்சுக்கணும். இன்னும் ஒண்ணு, 128 வகையான தர்ம சாஸ்திரங்கள் இருந்ததாக அம்பேத்கர் குறிப்பிடுறாரு. அதனால மனுவை பற்றி சொல்ற போது மற்ற நூற்களும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். வேற அம்பேத்கரே சொல்றாரு, காத்தியாயனர் என்கின்ற ஒரு தர்ம சாஸ்திரத்தை எழுதியவர் சொன்ன விஷயங்களை மனுக்கு பேரால போட்டு இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்தை கொஞ்சம் மாசுபடுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும். அம்பேத்கர் சொல்ற இன்னொரு தகவல், இன்னைக்கு இருக்கிற மனு தர்ம சாஸ்திரம் உண்மையிலே மனு எழுதுனது இல்ல, அது ஒரு இடைச்செருகல் நூல். சுமதி பார்க்கவ என்கிறவர் எழுதி பக்கம் 270 தான் இதையும் சொல்றாரு. எழுதி மனுவின் பேரால இதை வெளியிட்டா நமக்கு இந்த நூலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று அவர் மனு என்ற பெயர்ல விட்டிருக்காருன்னு அவர் சொல்றாரு. இவையெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிற விஷயங்கள். என் அன்பான சகோதரர்களே, நான் 2 வார்த்தைகளுக்கு பொருளை முதல்ல சொல்லிட்டு நான் இனி உள்ள போறேன். சூத்திரர்கள்னா யாரு? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொன்னு, துவிஜகர்கள்னா யார்? வேற இன்னைக்கு எங்கிட்டயே சொன்னவங்க இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் சூத்திர ஜாதியாக மாறி இருக்கிறோம் வச்சிருக்காங்க, அப்படி பண்ணுனது மனுதான் என்கிற மாதிரி அவரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சூத்திரர் என்கிற சொல்லுக்கும் மனு அதை ஒரு ஜாதியால சொல்லுகிறார் என்கிற தகவலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு ஸ்லோகம் 2683 ஸ்லோகம் இருக்கு, 12 அத்தியாயங்கள் இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல கூட பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுவதற்கு இந்த மனுக்கு தெரியல. எல்லாம் சமம் பேசிட்டு உண்மையே சொல்றேன். என் அன்பான சோழர்களே, சமத்துவத்தை நீங்க இங்க தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சமூக நீதியை நீங்க நான் மனு தர்ம சாஸ்திரத்தை தர்மத்தை ஒட்டுமொத்தமா கூட சொல்லல. மனு தர்ம சாஸ்திரத்தை விட சமூக நீதியை பேசுற நூல் கிடையாது, சமத்துவத்தை பேசுகிற நூல் கிடையாது. தீண்டத்தகாதவராக நீங்க கருதிக்கிட்டு இருக்கிற நான் உட்பட கருதிய அந்த மனுவை பூஜா ரூம்ல வைக்க முடியுமா பாருங்க. வேடிக்கையா சொல்லல, பூஜா ரூம்ல வைக்க முடியுமா பாருங்க. அவ்வளவுக்கு அற்புதமான மனிதர் அவர். ஒரு சுலபம் கூட அப்படி கிடையாது. சூத்திர என்ற சொல்லுக்கு படிக்காதவங்கிற பெயர், நம்பி என்கிற சொப்பொருள், அன்லேர்ன்டு பீப்புள். இதை முதல்ல நம்புங்க, பிறகு மீதி விஷயங்கள் பிறகு பார்த்துக்கலாம். வேற பிறப்புக்கு அதுக்கும் ஒரு இடத்துலயும் அந்த வார்த்தை அதுல கிடையாது. ஒரு நமக்கு நீங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல சத்தியகாமனுக்கு வரலாறு படிச்சிருப்பீங்க. சத்தியகாமன் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான், நான் வேதங்களை படிக்கணும், குருகுலத்து போறேன், கரி திருமதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். சரி போ. அம்மா எனக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சா நான் அதை சார் கேட்டா சொல்லலாம்ல, குரு கேட்டா சொல்லலாம்லன்னு கேட்கிறான். அப்பா நான் சின்ன வயசுல பல்வேறு வேலைகள் செய்தேன், அந்த சமயத்துல நான் உன்னை கருவுற்றேன், உனக்கு அப்பா யாருன்னு தெரியலப்பான்னு சொல்றாங்க. இதை வாங்கிட்டு வர்றான். அவர்கிட்ட சொல்றான், ஐயா எங்க அப்பாவை பற்றி நான் இப்படி கேட்டேன், அவங்க எங்க அம்மா இப்படி சொன்னாங்க. அசந்து போனார் அந்த குரு. ஒரு சத்தியத்தை அந்த பையன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான் மனதளவிலே, அதை இயல்பாக எடுத்துக்கொள்ளுகிறான். ஏன்னா அது உண்மை, அவனுக்கு தெரிஞ்சவர்கள் அது உண்மை. அந்த உண்மையை மதிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், கௌரவிக்கிறான். இதுதான் பிராமணத்துவம். நீ தகுதி உடையவன் என்று சொல்லி அவனை குருவில. அது பிறகு அவன் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறதாகலாம் நம்ம படிக்கிறோம். எனவே பிறப்பால் உயர்வு தாழ்வு, அவன் என்ன ஜாதி என்னது கிடையாது. படிப்புக்கும் நீ என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாத்தியா, பிராமணர்கள் படிப்பை கை வைத்துக் கொண்டார்கள், மற்றவங்களுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. தேவைப்பட்டு அந்த சுலபத்தை நான் சொல்லுவேன், ரெஃபர் பண்ணுவேன். டைம் எப்படி பெர்மிட் பண்ணுதுன்னு தெரியல. அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்க. மனுவில் அப்படி கிடையாது. மனு தர்ம சாஸ்திரம் இதை சொல்லவில்லை. டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, பக்கம் 287 அவருடைய புத்தகத்துல, ஆல் சில்ட்ரன் went to this Gurukul for their education. All children. அப்போ 12 வயசு வரை யாரும் ஸ்கூலுக்கு போகிறது அந்த காலத்துல. இன்னைக்கு 3 வயசுல பிளே ஸ்கூல் அது இதுன்னு அனுப்புறோம். 12 வயசுல குருகுலத்துக்கு அனுப்புறோம். அதுக்கு பிறகு குருகுலத்துல 12 வருஷம் அந்த பையன் தங்கி படிக்கிறான். ஒரு பிராமணர் அங்க டீச்சரா இருக்கிறார். பிராமணா யார் நமக்கு தெரியாதா? அவங்க அப்பா பிராமணன் இல்ல. பிராமணன் என்பது ஜாதி அல்ல, ஒரு டெசிக்னேஷன்.
ஒரு பட்டம், பிஎட் எம்எட் போல பிராமணர் என்கிற பட்டத்தை வாங்கினால் மட்டும்தான் குருகுலத்துல படிக்கணும். அந்த பிராமணர் என்கிற பிஎட் அல்லது எம்எட் எது அந்த கல்விக்குரிய அந்த பட்டத்தை வாங்கணும். வாங்கினாதான் டீச்சரா போய் பணியாற்ற முடியும். அவ்வளவுதான். இது முதல் நிலை, இது முதல் பிறப்பு. இவங்க 12 வயசுக்கு பிறகுதான் குருகுலத்துல சேர்றாங்க. அதனால அதுவரை படிக்கல. அந்த பையன் என்ன பண்ணும், அந்த வயசு வரை அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்வான், அப்பா செய்யற வேலையில உதவி செய்வான். கடைசியில் அதிலேயே அவன் போதும்னு நிறைவடையலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு தொழில் செய்வான். படிப்பு தேவைப்படாத தொழில். எனவே அன்லேர்னர்டு பீப்புளுக்கு தேவையான விஷயங்களை அவன்கிட்ட இருந்தது. 2வது வர்றான் 12 சிலர் குருகுலத்துக்கு வராங்க, படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சு அந்த பையனுடைய எல்லா காரியங்களையும் அந்த குரு கவனிக்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் இதை பேசுற போது மென்டல் ஆப்டிடியூட், பிசிக்கல் ஆப்டிடியூடுங்கிற 2 வார்த்தையும் சொல்லுவார். இதெல்லாம் குருகுலத்துல டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். அதனால அதெல்லாம் வளர்த்துட்டு அது முடிஞ்ச பிறகு அவர் பட்டமளிப்பு விழா நடத்துறாரு, சமாவர்த்தனம். அப்போ அந்த குரு அந்த பையனுக்கு பூணூல் போடுறாரு. அவன் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பூணூல் போடுறாரு. அது பட்டமளிப்பு விழா. அதுதான் 2வது பிறப்பு. இது சிறப்பானது. முதல்ல எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் ஒரே நிலைதான் என்கிறார் 2வது அத்தியாயம் மனு 2ல 172. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் பாடலே மனுல இருக்கு. 2ல 172வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல. அப்போ அந்த சமயத்துல இவன் என்ன வர்ணம் என்று அவரு பிக்ஸ் பண்றார். வர்ணம் என்கிறது டிகிரி. இன்னைக்கு டிகிரிக்கு நீங்க இணையாக எடுத்துக்கிடுங்க. அந்த பட்டத்தை கொடுக்கிறாரு. நீ டீச்சரா பணியாற்று, நீ ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா பணியாற்று, நீ பேங்க் மற்றபடி இந்த பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்கள வைசியர்கள் இப்படி பட்டியல்படுத்தி அனுப்புறாரு. இவங்க தான் இது 2வது பிறப்பு பெற்றவங்க. குருகுல துவிஜகர்கள், பாண்ட்ஸ், இருபிறப்பாளர்கள். இவங்க இந்த குருகுலத்துக்கு வராதவங்க ஒரு பிறப்போட நிக்கிறாங்க. அவங்க தான் சூத்திரர்கள். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாரு, எங்க அப்பா ஐஏஎஸ் ஆபீசர், அதனால நானும் இவனும் படிக்க டிகிரி வாங்கணும், அந்த எக்ஸாமினேஷன்ல அட்டென்ட் பண்ணணும், தனக்கு தகுதியை நிரூபிக்கணும். அப்புறம் தான் அவனுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் கிடைக்கும். எங்க அப்பா வாத்தியார், அதனால நானும் வாத்தியார் கிடையாது. ஒரு பிராமணருடைய மகன் சூத்திரனாகவும் இருக்கலாம், ஒரு சூத்திரனுடைய மகன் பிராமணனாகவும் ஆகலாம். இப்படி இருந்த காலகட்டம் அது. எனவே இது 2வது பிறப்பு, அது முதல் பிறப்பு சூத்திரர்கள். படிச்சவங்க குருகுலத்துல படிச்சவங்களுக்குள்ள வேலை பார்த்தாங்க, படிக்காதவங்க அதுக்குரிய வேலை செய்தாங்க. என் அன்பான சகோதரர்களே, எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க, பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் தர்ம விபாகச. பத்தியா, இந்து மதத்துல ஜாதிய உருவாக்கி வச்சதே கடவுள். வர்ணம்னா அவங்க ஜாதின்னு மனசுல வச்சுட்டு பண்றாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன உதாரணம் இதுதான். எங்கிட்ட அப்படி கேட்டவங்கள்ட்ட நான் சொன்னது, நம்ம ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல் 75 பேர் நாங்க வேலை பார்த்தோம், 75 பேர்கிட்ட பார்த்தோம். எந்த மாவட்டத்தில இருந்தெல்லாம் வந்து இருக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, எந்த ஜாதிக்காரங்கெல்லாம் வேலை பார்க்கிறோம், எந்த மதத்துக்காரங்கெல்லாம் வேலை பார்க்கிறோம். நம்ம வேலைதான் ஒண்ணு. நம்ம பல ஜாதியில இருந்து வந்திருக்கோம், பல மதத்துல இருந்து வந்திருக்கோம், பல ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அதுபோல பிராமணர்கள் என்பவர்கள் பல ஊர்ல இருந்து வருவாங்க, பல ஜாதியில இருந்து வருவாங்க, பல மதத்துல இருந்து. அதுவல்ல, இங்க நீ உனக்கு டீச் பண்றதுக்கு உரிய பட்டம் இருக்கு, நீ டீச் பண்றா. இது ப்ரொஃபஷனல் கில்டு. இது போல பிராமணர் என்பவர் பல்வேறு சமூகங்கள்ல இருந்து வந்து படிச்சு அந்த பட்டத்தை பெற்று தகுதியானவர்கள் பணியாற்றுறாங்க. இதுதான் தவிர இப்படி படிக்காதவங்க, ஒரு அப்பா பிராமணரா இருப்பார், பையன் படிக்கல, அவன் சூத்திரன் ஆயிடுவான். ஒரு அப்பா படிக்காம சூத்திரனா இருக்கிறார், அவரு தனக்கு பையனை படிக்கட்டும் நினைச்சு அனுப்புறாரு குருகுலத்துக்கு, அவன் படிக்கிறான், பிராமணனா வர்றான். அதனால ஒரு ஊருக்குள்ளேயே எல்லா ஜாதிகள்லையும் பிராமணர்கள் இருப்பாங்க, குருகுலத்துக்கு போனா சத்திரியர் இருப்பாங்க, வைசியர் இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. அது ஜாதி சார்ந்த விஷயம் இல்லை,
அது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். படிச்சவங்களுக்கு அதுக்கேற்ற சிறப்பான தொழில் கிடைக்கும். பிறப்பால எல்லாரும் சம்பந்தம்ப்பா. நீ படிச்சு பட்டம் வாங்கி பாக்குற தொழில்னாலதான் உனக்கு சிறப்பு இருக்கிறது, வேற எதுவும் இல்லை. அப்ப சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம்ங்கிறதுல பகவான் என்ன சொல்றாரு, அந்த வர்ணத்தை பற்றி பேசுறாரு. நம்ம எல்லாம் ஒரு டீச்சராக பணியாற்றுறோம், எத்தனை ஜாதியில இருந்தோ வந்திருக்கிறோம். அதனால நமக்கு வர்ணம் தான் இது, ப்ரொஃபஷனல் கில்டு. பகவான் அதை பற்றி தான் பேசினாரு. நீங்க அந்த ஸ்லோகத்தை கவனிக்கணும். சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம் சொல்லிட்டு அதை எப்படி அதை உருவாக்கினேன்னு அடுத்தால சொல்றாரு. குண கர்ம விபாகச, குணத்தின் அடிப்படையிலும் குணம் சார்ந்த அவனுடைய செயல்கள், தொழில், அந்த அடிப்படையிலும் தான் பகவான் பண்ணினார். வர்ணத்தை பற்றி பேசுகிறார். வர்ணம் வேறு ஜாதி வேறு என்கிறத நான் அவங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய போது, என் அன்பான சகோதரர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறள் பாடல் மிக அருமையான பாடல். ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குறவங்களும் சரி, ஒரு பொது இயக்கம் தொடங்குறவங்களும் சரி, அவங்க அந்த அந்த இதாக அந்த அவங்களுடைய முத்திர வாக்கியமாக இதை தான் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்கள்கிட்ட தான் இருக்கு, இங்க இருக்கிற சனாதனிகள் இருக்கு, தர்மிகள் இருக்கீங்களே, உங்கள்கிட்ட அது இல்லை என்பதை சொல்வதற்காக அதை அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு அது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால துக்ளக் பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். நான் பார்த்த உடனேயே அந்த நான் ஒரு 4-5 பக்கத்துல ஒரு ஆர்டிகல், அந்த காப்பி என்கிட்ட இன்னும் இருக்கு, அனுப்பினேன். அவங்க அதை பிரசுரிக்கல. மனுதர்ம சாஸ்திரத்தின் பக்கம் சாய்கிறதா தீகான்னு கேட்டு எழுதியிருந்தேன். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையால் என்ற பாடல் மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய பாடல். மனுதர்ம சாஸ்திரம் 172. பிறப்பால எல்லாரும் சூத்திரர்கள் தான் மனு சொல்றாரு, எல்லாரும் சமந்தான். அப்புறம் சிறப்பு அப்ப எங்க இருந்து வருது? சிறப்பு அப்படி வர்றதில்லை, பிறப்பால வர்றதில்லை. அது எங்க இருந்து வருது? செய்கின்ற தொழில் வேற்றுமையால் வருது. அவன் படிச்சு நல்ல டிகிரி வாங்கி அந்த என்ன தொழில் செய்கிறானோ அதுக்கேற்ற போல அவனுக்கு அந்த சிறப்பு அமைகிறதை தவிர அவன் பிறப்பிலேயே சிறப்பு வந்துடுறது இல்லை. அது செய்கின்ற தொழில் வேற்றுமையால் வருகிறது. என் அன்பான சகோதரர்களே, மனுவின் கொள்கையை அப்படியே பிரதிபலிக்கிறார் திருவள்ளுவர். இன்னும் ஒரு பாடல் நான் பார்த்தேன் 9-10 மனுவில் படிக்கும்போது, அதை படிச்ச உடனே இது திருக்குறள் எனக்கு தோணுச்சு. சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. இந்த பாடல் மனுவில் அப்படியே இருக்கு 9-10. எனவே திருவள்ளுவர் பார்த்து மனு காப்பி அடிச்சாரா, மனுவை பார்த்து திருவள்ளுவர்? நான் அந்த கேள்விக்கு போகல. மொழி சார்ந்த பிரச்சனை அல்ல இவை, அறிவு சார்ந்த பிரச்சனை. அதனால ஏன் மொழி பெருசு சிறசு, ஏன் ஓ மொழி பெருசு பெரியது சிறந்தது, அந்த கேள்வி சரியானவை என்று எனக்கு தோன்றவில்லை. அது சொல்ல வேண்டிய விஷயத்தை எனக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சொல்லணும். ஏன்னா நான் ஒரு அவருக்கு என்ன மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சொல்லணும். இதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம இவங்க எல்லாம் தப்பாக சொல்றதுக்கு அவங்களை குறை சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத இடம் இருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, பிராமணர்கள் எங்க ஸ்கூல்லயே நான் இதை பற்றி ஒரு பெரிய விவாதம் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிராமணர் இருக்கிறாங்க, ஆமா இருக்கிறவங்க எனக்கு தெரியாதா, இன்னாரு தெரியாதா, அவருக்கு அப்பா பிராமணர், ஆனா அவர் பிராமணர். இன்னைக்கு ஜாதி பிராமணர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா படிக்கிற போது வர்ண பிராமணர்களா படிக்கிறோம். படிக்கிறது வேற, பார்க்கறது வேற. அப்போ அந்த காலத்து வரலாறு தெரியாதவர்கள் இந்த வர்ணமாக இருந்த பிராமணர் மட்டுமே குறிப்பிட்டு சொல்றேன். இந்த சமூகத்துல வர்ணமாக இருந்த பிராமணர்கள் எப்படி இன்றைக்கு ஜாதி பிராமணர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள், பட்டிருக்கிறாங்களே, படிக்கிறது அப்படி இருக்கு, அது நம்பும்படியா இருக்கு. இப்ப நடைமுறையில நிஜ வாழ்க்கையில இப்படி இருக்காங்க, எப்படி மாறிச்சு? இதுதான் புரிய வேண்டிய விஷயம். இந்த மாற்றம் எப்படி வந்தது? வர்ண பிராமணர்களாக தொழில் சார்ந்த அடிப்படையில ஒரு வர்ணமாக பகுக்கப்பட்ட அந்த பிராமணர்கள் எப்படி இன்னைக்கு பிறப்பால் ஜாதி என்கிற அடிப்படையில் வந்தார்கள்? பக்கம் 286 288 வரை டாக்டர் அம்பேத்கர் அந்த வரலாறு சொல்றார். இன்னைக்கு ஜாதி அமைப்பாக நாம பிராமணர்களை பார்க்கிறோம். இந்த அமைப்பு 3வது சமூக நிலை, 3rd ஸ்டேஜ். இதுக்கு முன்னுக்கு 2 நிலை இருந்தது. இதுக்கு நேர் முந்தினது குருகுல கல்வியின் மூலமாக வர்ணத்தை பெற்றுக்கொண்ட முறை. அதுக்கு முந்தின முறை ஒண்ணு இருந்தது, போர்ட் ஆஃப் இன்டர்வியூன்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஒரு போர்ட் ஆஃப் இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்யப்பட்டது. அப்போ அதை நான் இப்ப விவரமா சொல்லல. குருகுல கல்விக்கு வரேன். குருகுல கல்வி நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான்.
12 வயசுல ஒரு பையன் குருகுலத்துல வர்றான். அவரு அந்த பிராமணர் டீச்சரா இருக்கிறாரு. அவருக்கு அப்பா யாரு அம்மா யாரு அந்த கேள்வி அங்க கிடையாது. அவன் படிச்சுட்டு வந்திருக்கிறான், பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவர் குருகுலம் நடத்துறாரு. குருகுலம் நடத்துறது தகுதி இருக்கு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கு, அவர் நடத்துறாரு. அப்படி இருந்த அந்த நிலை, அப்போ ஒரு பிராமணருடைய மகன் பிராமணனாகத்தான் ஆக முடியும் என்பதில்லை. ஒரு சூத்திரருடைய மகன் பிராமணன் ஆகலாம், வைசியன் ஆகலாம், சத்திரன் ஆகலாம். அந்த நிலை எப்படி மாறி ஜாதியாக மாறியது? வர்ண பிராமணர்கள் எப்படி ஜாதியாக மாறியது? அன்பான சகோதரர்களே, இது ஒரு ஆபத்து காலத்திலே சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்து காலம். அந்த அம்பேத்கர் வச்சு தெளிவா சொல்றார். அந்த அந்த ஆபத்து காலத்திலே இந்த நிலை மாறியது. அதுதான் நமக்கு சொல்லணும். அதுல டாக்டர் அம்பேத்கர் அதுல ஒண்ணு சொல்றாரு. பிராமணர்கள் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது வர்ண காலத்துல? அவங்களுக்கு ஒரு ஆசை, ஏன் பையன் பிராமணனாகத்தான் ஆக முடியுமே இல்லையே, அவன் வேற வர்ணமும் வாங்கிடுவானே என்று நினைத்தது போலவும், எனவே இதை எனக்கு வர்ணம் இருக்கு, என் பையனுக்கும் இதே வர்ணம் கிடைக்கணும்னு அவர் நினைச்சு மனுவும் அவரும் கொலூடட், அம்பேத்கர் பயன்படுத்துற வார்த்தை கொலூடட், சேர்ந்து கூட்டு சேர்ந்து ரகசியமாக கள்ளத்தனமாக எல்லாம் வார்த்தைகள் அம்பேத்கர் பயன்படுத்துற வார்த்தைகள் செய்து அந்த இதை அதுவரையிலும் உபநயனம் பண்ணி பூநூல் போடுற பொறுப்பு குருவினுடையது. அதை பிடுங்கி தகப்பை தன்னுடைய மகனுக்கே செய்கிற இப்போ உள்ள ஜாதி நிலை இருக்குல்ல, அப்படி ஏற்படுத்தி கொண்டதாக அவர் சொல்றார், நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறது இடம் இருக்கு. ஆனா அதே அம்பேத்கர் ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கு. பக்கம் 285 அவர் சொல்றாரு, இப்படி சொல்றோம் ஒருத்தரும் வர்ணம் பிராமணனாக வர்ணம் ஜாதியாக இப்படி மாறிச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது உண்மைதானா என்கிறத அறியணும். அதுக்கு ஒரு ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அவருடைய வேர்டிங்ஸை நான் சொல்றேன். an attempt at clarification is absolutely essential. நான் நினைக்கிற இந்த விஷயம் சரிதானா, இது இது அது என்று அதுல ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம வேணும், தேவைப்படுது, அப்சல்யூட்லி எசென்சியல்னு சொல்றாரு. அப்ப அவருக்கே இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அம்பேத்கர் சொல்ற காலம் மனுதர்ம சாஸ்திரம் எழுதப்பட்ட காலம் கிமு 170 150 நான் சொன்னேன். அந்த காலம் புத்த மதத்தினுடைய அசோகருடைய காலத்துக்கு ஒட்டியது. அப்போ அவரு அதுவரையிலும் அரசனுக்கு ஒரு மதம் இருக்கும், எனக்கு ஒரு மதம் இருக்கும், நான் இந்த மதத்தை கொண்டு போய் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திணிக்க முடியாது. அதுபோல மக்களுக்கு ஒரு மதம், அவங்க எந்த மதத்துல இருக்காங்களோ விட்டுடுவாங்க. அரசன் தன்னுடைய சொந்த மதத்தை மற்றவங்களுக்கு திணிக்கிறது இல்லை. அசோகர் புத்த மதத்துல சேர்ந்த உடனே அவர் பக்கம் 268 புத்த மதத்தை அரசாங்க மதமாக்கினார். அப்போ அது ஒரு நடைமுறையில் இருக்கு. சனாதனத்துக்கு என்ன நிலைமை? பின்தள்ளப்படுகிறது. யாகங்களுக்கு தடை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாகங்கள் யஜ்ஞங்களுக்கு செய்ய முடியல. மக்கள் அதுவரையில தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு இருந்த முறை அந்த கர்மகாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் மூலமாக தயானந்தா சுவாமி 3 விதமான பிரச்சனைகளை வகைப்படுத்துவார் வாழ்க்கையில. அதன் மூலமாக சரி செய்துக்கலாம். முக்தி சார்ந்த விஷயம் ஞான காண்டம், அது வேற, சொல்லுவேன். அப்போ இந்த யாகங்களுக்கு தடை. அப்ப என்ன ஆகுது? யாகம் செய்வதற்கு முடியவில்லை. சனாதன தர்மத்திற்கு ஒரு தடையாக அது அமைகிறது. அப்போ அசோகருடைய காலத்துல யாகங்களுக்கு தடை. 11 மனுதர்ம சாஸ்திரம் 11:21 23 வரை அரசனுடைய கடமைகள் நிறைய கடமைகள் சொல்லியிருக்கு. ஆனா 3 முக்கியமான கடமைகளை சொல்ற போது அதுல 1 பிராமணர்களை பாதுகாப்பதும் குருகுல கல்வியை பாதுகாப்பதும் மிக முக்கியமான கடமைகள் 1. இப்ப என்ன ஆச்சு? புத்த மதம் அரசாங்க மதம். அப்போ சனாதன தர்மத்தை யாரும் பாதுகாக்கல, குருகுல கல்வியையும் பாதுகாக்கல. குருகுலத்துக்கு மாணவர் வந்தாங்க, படிச்சாங்க. படிச்சு என்ன பிரயோஜனம்? கேட்கிற கேள்வி, படிச்சா படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும். அது இப்போ புத்த மதத்தினுடைய ஆட்சியில் அது இல்லை. எனவே குருகுலம் சிதைந்தது. மன்னருடைய அரசனுக்கு மன்னன் கொடுக்கக்கூடிய மானியம் தடை செய்யப்பட்டது. அரசன் பிராமணர்களுக்கும் குருகுலத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிரியாகி போன காலம்.
டாக்டர் அம்பேத்கர் சொல்றார் பக்கம் 291, the ancient social system of Chaturvarna which under British regime was put into the melting pot. நால்வர்ண சமூக அமைப்பு சிதஞ்சாச்சு. அதுவரை படிப்பின் அடிப்படையிலே இந்த வர்ணங்கள் நியமிக்கப்பட்டன. அவனுக்கு வேலை கொடுக்கணும், என்ன அவன் படிப்பு தகுதிக்கிட்டாலும் வேலை கொடுத்தாங்க. பிறப்பை பத்தி இங்க யாரும் பேசுறது இல்லை. இப்போ படிக்க ஆள் வரல. ஏன்? இவருக்கு குருவுக்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லை. குருகுலத்துக்கு பிரச்சனை வந்துன்னு சொன்னா மன்னன்கிட்ட போய் தான் சொல்லணும். மன்னர் தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்ல, ராமாயணத்தெல்லாம் படிச்சிருக்கோம்ல, விஸ்வாமித்திரருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அரசன்தான் பாதுகாக்கணும். அது இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல் நடக்குது. ஸ்கூல் நிறைய இருக்கு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, எய்டட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு. மானியம் கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட் கிராண்ட். அப்படியே நின்று போச்சு வைங்க. அந்த ஒரே ஒரு சிஸ்டம் தான் உண்டு. இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஸ்டேட் போர்டு. இந்த சிஸ்டம் ஃபெயில் வரானோ அந்த சிஸ்டம். அன்னைக்கு அது இல்ல. குருகுலம் அப்படியே சிறஞ்சாச்சு. என்ன செய்யறது, ஏது செய்யறது, எப்படி செய்யறது, ஒண்ணும் தெரியல. மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்துல பிராமணர்களை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்றாரு பாருங்க, பக்கம் 268. The Brahmins lost all state patronage and were neglected to a secondary and subsidiary position in the empire of Ashoka. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். So the Brahmins lost all state patronage and were neglected to a secondary and subsidiary position in the empire of Ashoka. அதே பக்கத்துல இன்னொன்னு சொல்றாரு, the Brahmins therefore lived as suppressed and depressed classes. இதுதான் பிராமணனுடைய நிலை. அப்போ பிராமணர்கள் அடக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்தார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அனைத்து உரிமை இழந்தவர்கள், இரண்டாந்திர குடிமக்கள். இவங்களைத்தான் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், ஆதிக்க சக்தி, அதிகார சக்தி, எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் அவங்க தான் இருக்கு, அவன் நினைச்சாதான் எதுவும் நடக்கும் என்று இன்று பேசுகிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, புத்த மதத்தினுடைய ஆட்சி காலத்திலே, பௌத்தருடைய ஆட்சியின் காலத்திலே குருகுல கல்வி சிதைந்தது. வெளியிலிருந்து மாணவர்கள் வரவில்லை. சமுதாயத்தை எப்படி தக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே குளறுபடி. கட்டுப்படுத்துறதுக்கு ஆளும் இல்லை, ஆலோசனை சொல்ல ஆளும் இல்லை. இதை இப்படி செய்யாத, அப்படி செய் சொன்னா கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. அரசனுடைய ஆதரவு இல்லைங்கிறதுனால எல்லாம் விடுபட்டு போச்சு. எனவே அதோட இன்னொரு விஷயம், வேதங்கள் எழுத்து வடிவில் இல்லை இந்த காலத்துல. வேதங்கள் ஏன்னா நான் பிராமணனா இருக்கிறேன்னா என் மாணவர்களுக்கு நான் மனசுல இருந்து சொல்லி கொடுப்பேன், அவங்க மாணவர்கள் கடத்தி கொடுப்பாங்க. சமஸ்கிருதம் ஒரு மொழியாக அப்போது இல்லை, அதனால எழுத்து வடிவம் இல்லை, எழுதப்பட்டிருக்கல. இப்ப என்ன ஆகுது, குருகுல கல்வி சிதைஞ்சாச்சு, இல்ல ஆள் வரல. அப்ப என்ன ஆகும், நாளைக்கு இந்த எனக்கிட்ட இருக்கிற வேதம் சார்ந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, மாணவர்கள் வரல. அப்ப வேதம் அழிஞ்சு போங்கிற அச்சம் இருக்கிறது. இது இந்த ஆபத்து காலத்திலே, சனாதன தர்மத்திற்கு ஏற்பட்ட ஆபத்து காலத்திலே. அப்போ திவிதகர்கள் என்கிறவங்க யாரும் வரல, படிக்க ஆள் வரல, படிச்சவங்களுக்கு வேலையும் இல்லை, தகுதிக்கேற்ற வேலைக்கேற்ற ஆள், தகுதியான ஆள் இல்லை. இது நிலைமை, இது ஆபத்து காலம். என்ன செய்யறது? அவங்க நினைக்கிறாங்க புத்த மதம் சத்தியத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட மதம் அல்ல, அதனால இது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். 12வது அத்தியாயம் மனு தர்ம சாஸ்திரம், 12வது அத்தியாயம் 95, 96 சுலோகம். ஒரு எடிஷன்ல ஸ்ரீ இந்து நினைக்கிறேன் 95 இருக்கும், திருலோக சீதாராமன்ல 96 இருக்கும். அதனால நீங்க 2 சுலோகத்தையும் பார்த்துக்கணும். 95, 96. புத்த மதம் விரைவில் அழிந்து விடும். அது அழிஞ்சு போகிற காலம் வரையிலும் ஏதாவது ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி அதை முட்டு கொடுக்கணும், தக்க வச்சுடும். கொஞ்ச நாள் தான்ப்பா, அது அழிஞ்ச பிறகு பழைய இதை அப்படி பழைய சிஸ்டத்தை அப்படியே கொண்டு வரலாம் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே ஒரு இடைக்கால ஏற்பாடு தேவைப்பட்டது. என் அன்பான சகோதரர்களே, இந்த ஸ்லோகத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். 11வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். 11வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். அதனால ஆபத்து காலத்திற்கு மட்டும், எமர்ஜென்சி பீரியட், புத்த மதம் அழிஞ்சு போகிற காலம் வரையிலும் தான் இதை நாம் பின்பற்ற வேண்டும், இந்த முறை நடைமுறைகளை.
அதுவரையிலும் மட்டும் பின்பற்றுமாறுபடி நாம ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று முடிவு பண்ணினார்கள். இது ஆபத்து கால தர்மம், ஆபத்து காலத்துக்கு மட்டுமே உரிய தர்மம். திருலோக சீதாராமன் கவுன தர்மம் என்கிறாரு அந்த ஆபத்து கால தர்மத்தை. எனக்கு அதுக்கு பொருள் தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல எல்லாம் டைம் ஆஃப் டிஸ்ட்ரஸ் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. டைம் ஆஃப் டிஸ்ட்ரஸ், டெம்பரரி ரூல், a substitute for the principal rule. பிரின்சிபல் ரூல் இருக்கட்டும், அதான் இது. புத்த மதத்துக்கு ஒரு முடிவு வந்த பிறகு நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். அதுவரையிலும் இந்த டெம்பரரி ரூல் ஆக இந்த டைம் ஆஃப் டிஸ்ட்ரஸ்க்காக ஒரு சப்ஸ்டிடியூட்டை மட்டும் நம்ம வச்சுக்குவோம் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். ஆபத்து காலத்துலதான் இதை பயன்படுத்தணும். இது 11:29. அது முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு 11:28. ஆபத்து இல்லாத காலத்துல இந்த ஆபத்து கால தர்மத்தை ஒருவர் பின்பற்றினால் நரகத்துக்கு தான் போவார். தெளிவா சொல்லிருக்கு. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இந்த ஆபத்து கால தர்மத்தை ஏற்படுத்துவதற்காக 4 பேர் கொண்ட கமிட்டி, சமஸ்கிருதத்துல 3 இருக்கு, இங்க மகரிஷிகளாகிய பிராமணர் என்கிறத 2ஆக பிரிச்சு சொல்றாங்க. நான் இப்ப 4ன்னு வச்சுதான் சொல்றேன். விஸ்வதேவர், பிராமணர், சாத்தியர், மகரிஷி, இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த 4 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த கமிட்டி 2 மிக முக்கியமான விஷயங்களை பரிந்துரை செய்யுது. ஒண்ணு, புத்த மதம் சீக்கிரம் அழிஞ்சிடும் இல்லையா, அது வேற ஒரு ஏதாவது ஒண்ணு செய்து காப்பாற்றி வைப்போம். அப்ப என்னது, சமஸ்கிருத எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வருவோம். சமஸ்கிருத இலக்கிய அந்த வேதங்களை எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ ஒரு புது மொழி வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. தக்க எழுத்து கிடைக்கல. தேவநாகரி மொழியிலிருந்து கொஞ்சம் எழுத்தை எடுத்துக்கிறாங்க. சில உச்சரிப்புக்கு எழுத்துகள் கிடைக்கல. அதனால அந்த மொழிகளுக்கு, அந்த எழுத்துகளுக்கு மட்டும் கொஞ்சம் புதிய எழுத்துக்களை உருவாக்கி சமஸ்கிருத மொழி உருவாக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்க, இதை வச்சுட்டு பாத்தீங்களா, மொழி ஒரு எழுத்து இல்லாம இலக்கியம் வருமா? முதல்ல எழுத்து தான், அது பிறகு இலக்கியம் வரணும். இன்னைக்கு ரிக்வேதம் உலகத்தினுடைய மிக பழமையான இலக்கியம், நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனா பாத்தீங்களா, இதெல்லாம் எழுதப்பட்டது எப்போ? இயேசு காலத்துல கிமு 170-75 தான் எழுதப்பட்டு பிறகுதான் சமஸ்கிருத மொழி தோன்றியது. அப்போ அதுக்கு பிறகு அடுத்தால இயேசு வராரு. இயேசுவின் பெருமையை சொல்வதற்காக ரிக்வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுத்து வடிவம் வந்தாச்சு. அடுத்தால என்ன சொல்றாங்க, சரி வர்ணம் இல்லை, வர்ணத்துக்குரிய சம்ஸ்காரமும் இல்லை. பிராமணர் அவர்களுடைய சம்ஸ்காரம் இல்லை, சத்திரியர் அவங்களுக்குள்ள சம்ஸ்காரம் இல்லை, ஒன்னும் இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதை ஜாதியாகவா தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ முதல்ல ஜாதியா நினைக்கல, இவங்க என்ன நினைக்கிறாங்க, சீக்கிரமா புத்த மதம் அழிஞ்சு போகும், அது வரையிலும் ஒரு இடைக்கால ஏற்பாடாக செய்யணும்னு நினைச்சு செய்யறாங்க. அப்போ இருந்த வர்ண பிராமணர்களை பார்த்து சொல்றாங்க, ஐயா, இதுவரையிலும் இருந்த வழக்கப்படி உங்க சொந்த பையனுக்கு நீங்க டீச் பண்ற பழக்கம் இல்லை, உங்க சொந்த பையனுக்கு நீங்க உபநயனம் பண்ற உரிமை உங்களுக்கு இல்லை, நீங்க வேற ஒரு குருகுலத்துக்கு தான் பையனை அனுப்பி அந்த குருவின் மூலமாகத்தான் உங்க பையனுடைய வர்ணத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஆள் வரல, வேதம் அழிஞ்சு போக கூடாது, ஒரு இடைக்கால ஏற்பாடாக தயவு செய்து உங்க பையனுக்காகவாவது, மற்றவங்க வெளியிருந்து வந்தா நீங்க ஏத்துக்குங்க, இல்ல உங்க பையனுக்காவது நீங்க சொல்லி கொடுத்து அவனுக்கு உபநயனம் பண்ணுங்க என்று சொன்னாங்க. இதுதான் சூழ்நிலை. அப்போ பிராமணர்கள் பிடுங்கி எடுத்துக்கொண்டார்கள் என்பது அல்ல, அவர்கள் வழங்கப்பட்டது. எங்கப்பா இடைக்கால அந்த நம்ம ஆபத்துகள்லாம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்போ குரு இதுவரை செய்து வந்த உபநயனம் இப்போ தந்தை செய்கிறதாக ஆயிற்று. பிராமணர்களுக்கு மட்டும் தந்தை செய்கிறதாக ஆச்சு. மனுதர்ம சாஸ்திரம் 3:3 குரு தந்தைக்கு சேர பிள்ளைக்கு சேரது போய் தந்தை மகனுக்கு செய்வதாக மாறியது. நாளை தீர்ந்துரும், நாளை கழிச்சு சனிக்கிழமையா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை தீர்ந்துரும் ஆபத்து, இல்ல திங்கக்கிழமை தான் தீரும், இல்ல 2026 2027 இப்படி நாளை இன்னும் நாளைன்னு ஆபத்து தீர்ந்து எதிர்பார்த்து அது இதுவரை அந்த கதை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அதுவே ஒரு பிராமணனுடைய சம்ஸ்காரமா மாறி போச்சு. அதனால அது இன்னொரு ஜாதியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது.
அதான் நேற்று வர்ணமா இருந்தவர்கள் என்று யாராக ஜாதியாக உணரப்படுகிறார்கள். இந்த வேற்றுமையை இந்த ஐயா, நான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமா டைம் தருவீங்களா ஐயா? நான் கொஞ்சம் முக்கியமான காரியங்கள் பேச வேண்டியிருக்கு. மனு தர்மத்துக்காக சரி, இது சனாதன தர்மத்துக்கு வந்த சோதனையாக நான் கருதுகிறேன். இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சூத்திரங்களை பற்றி ஒரு தகவல் சொல்றார். சூத்திரன்னா படிக்காதவங்க, படிக்க விருப்பம் இல்லாதவங்க, அல்ல படிக்க முடியாதவங்க. புத்த மதம் தோன்றுகிறதுக்கு முன்னால 4ஆம் வர்ணத்தோர் என்கிற நிலை மட்டும்தான் இருந்தது. புத்த மதம் வந்த பிறகு புத்த மதத்தை சார்ந்தவங்க வேதங்களை படிக்கிறது இல்லை, வேதங்களை படிக்க கூடாதுங்கிற தடை. அதனால அவங்க அடம்பிடிக்கிறார்கள். 4வது வர்ணத்தை சார்ந்த அந்த சூத்திரர்கள் வேதத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள். இப்போ புத்த மதம் தோன்றிய பிறகு அந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் வேதத்துக்கு விரோதிகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப 4ஆம் வர்ணத்தோர் ஒரு சூத்திரர், இந்த வேத விரோதிகள் என்கிறவங்க இன்னொரு வகை சூத்திரர்கள். இவங்களை அம்பேத்கர் சொல்றாரு புத்த மதத்துக்காரங்க சூத்திரர்கள். அந்த அவர் சொல்றாரு பக்கம் 310. Buddhism was called by its enemies as the Sutra religion, that is the religion of the low classes. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மதம் என்று பேசுகிறார். அது சூத்ரா ரிலிஜியன் என்று புத்த மதம் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார். எனவே இந்த மனுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த சூத்திரர்கள் மீது ஒரு தாக்குதல் மனப்பான்மையோட சுலோகங்கள் எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாம் புத்த மதத்தினுடைய வேத விரோதிகளை மனசுல வச்சு எழுதுனதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிடணும். நான் 2 சுலோகம் அதுல குறிப்பிட்டு சொல்றேன். 1 4:61. சூத்திரர்கள் ஆளும் நாட்டில் பிராமணர்கள் குடியிருக்க கூடாது. நீங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த சுலோகம். பாத்தீங்களா, சூத்திரர்கள் ஜாதின்னு நினைச்சிட்டு அவங்க ஆட்சி செய்தாங்கன்னா பிராமணர்கள் அவங்களை எதுக்கணும், அவங்களை கொலை செய்தணும், இதெல்லாம் இப்படிலாம் கருத்துக்கள் இருக்கிறதாக இருக்கு. இது அதுவல்ல. பிராமணர்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, தயவு செய்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா நீ அந்த நாட்டுல இருக்காதப்பா, உனக்கு யாரும் ஆதரவு இருக்க மாட்டாங்க, அரசனுடைய ஆதரவு உனக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு அரசனாக இருக்கணும்னா அவன் தூய்ஜகனாக இருக்கணும், குருகுலத்துல படிச்சிருக்கணும். படிச்சு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஆட்சி செய்யறவங்க அரசியல் நடத்துறவங்க படிச்சவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது போல அன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப வேதத்தை படிக்காதவங்க ஆட்சியாளராக எங்க இருந்தாங்களோ அந்த நாட்டுல குடியிருக்காத என்பது பொருளை தவிர சூத்திரர் என்பது ஜாதி என்பதோ அவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும் என்பதோ மனுவனுடைய கொள்கை அல்ல. இன்னொரு சுலகம் 4:99. சூத்திரர்கள் அருகில் இருக்கும் போது வேதம் ஓதக்கூடாது. இப்படி ஒரு சுலோகம் இருக்கு. பத்தியா, வேதங்களை சூத்திரருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, அவன் அறிஞ்சிடப்படாதான் இப்படி சொல்றாங்க என்று அவர் கருதுகிறார். என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் என்ன சூழ்நிலை, இப்போ ஒரு சபை இருக்கு, அதுக்கு முன்னால வேதங்கள் சார்ந்த ஒரு உபன்யாசமோ ஏதோ ஒரு பிரவச்சனமோ பண்ண வேண்டிய நிலை வருது. அப்ப பாருங்க, நீங்க அங்க யாராவது இந்த மாதிரி புத்தமத்துக்கு ஆதரவான கருத்துள்ளவர்கள் அங்க இருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீ வேதங்களை படிக்காதப்பா, படிச்சா உனக்கு அவன் கோவப்படுவான், அங்க இருக்கிறவங்களும் உனக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அரசாங்கத்துக்கு எதிரான காரியமாக இருக்கு கணிக்கப்படும். அதனால நீ அந்த இடத்துல நீ பிரவச்சனம் பண்ணாத என்று அவனுடைய பாதுகாப்பாக சொல்லப்பட்டதை தவிர வேற சுலோகம் இருக்கு. ஆனா நீங்க அதே சமயத்துல 2வது அத்தியாயம் 238வது சுலோகத்தை நீங்க பார்க்கணும். பிராமணர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை, பிராமணர்களுக்கு மேலான அறிவை 4ஆம் வர்ணத்தானிடம் இருந்தும் நற்குண பெண்மணியை தாழ்ந்த குலத்திலிருந்து ஒரு பிராமணன் கொள்ளலாம். தயவுசெய்து இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க.
மேலான அறிவா? அப்ப பிராமணருக்கு அந்த அறிவு இருந்திருக்கு, சாரி சூத்திரருக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. நாலாம் வர்ணத்தை இருந்து பிராமணர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு மேலான அறிவு இருந்திருந்தால் ஒரு குருவாக நினைத்து மரியாதை கொடுத்து அவன் பெற்றுக்கொள். நல்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, பின்னால் ஆபத்து காலத்துல வந்தது. உனக்கு கல்யாணம் நல்ல நற்குண பெண்மணியை நீ தாண்டவனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். 9:23-24 மனுவில் அவர் சொல்றாரு, ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். வசிஷ்டர் அக்ஷய் மாலாவை கல்யாணம் பண்ணினார், மந்தபாலன் சாரங்கிய கல்யாணம் பண்ணினார், சத்தியநிதி இவங்க எல்லாம் குறிப்பிட்டு, அதனால நற்குண பெண்மணியா இருந்தா எந்த இதுல இருந்தும் நீ எடுத்துக்கப்பான்னு சொல்றாரு. நான் சீக்கிரம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன், மன்னிச்சுக்கணும், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன் ஐயா. 10வது அத்தியாயம், இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். 12 அத்தியாயம் இருக்கு. 9வது அத்தியாயத்தை அவரு சொல்றாரு. 9ல 336 ஸ்லோகம் இருக்கு. அந்த 336வது ஸ்லோகத்தை சொல்றாரு, இதுவரை 4 வர்ணத்தாருக்கும் ஆபத்து இல்லாத காலத்துல அவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை நான் சொன்னேன். இனி அவர்கள் ஆபத்து காலத்தில் என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல போகிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறார். 131 ஸ்லோகம் வருது. கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம். ஸ்ரீ இந்துல இதுல முக்கியமான ஸ்லோகம் 11 ஸ்லோகம் இல்லை, அதனால 119 இருக்கும் அதுல. அதனால சொல்றாரு. அப்போ 10வது அத்தியாயம் சொல்லி முடிச்ச உடனே சொல்றாரு, இதுவரை ஆபத்து காலத்தில் அந்த 4 வர்ணத்தாரும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சொன்னேன், அதன்படி வழங்கணுங்கிறார். 9 முடிக்கும் போது ஆபத்து கால தர்மம் சொல்ல போறேங்கிறார். 10 சொல்ல போகிறேன், 10 முடிக்கிற போது முடிச்சுட்டேன் சொல்லிட்டேங்கிறார். அப்ப 10வது அத்தியாயம் முழுவதும் ஆபத்து கால தர்மம். என் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சனாதன தர்மத்தின் மீது குறை சொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு இதுல இருக்கு. கலப்பு ஜாதி, சங்கர ஜாதி, பாகிய ஜாதி, அந்தர ஜாதி, விராத்திய ஜாதி, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் அங்க இந்த இதுலதான் வருது. இவையெல்லாம் ஆபத்து கால தர்மம், ஆபத்து இல்லை. அதனால ஏன் இந்த ஜாதிகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து வந்தாருன்னா, வர்ணம் இல்லை, வர்ணம் சார்ந்த சமூக அமைப்பு வச்சுக்கிட முடியல. ஒவ்வொரு ஜாதியினரும் அந்தந்த ஜாதிக்கு உரிய சம்ஸ்காரங்கள் விட்டுறாத. இப்ப சொல்றார், எந்த ஜாதியிலிருந்தும் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னவர் இப்போ பண்ணாத. ஒரு ஹிந்து பொண்ணும் ஒரு கிறிஸ்தவரும் கல்யாணம் பண்ணினா பிறக்கிற குழந்தை எந்த சம்ஸ்காரத்தோட பிறக்கும்? அதுவா இதுவாங்கிற குழப்பம் வரும் இல்லையா? இது போல இந்த ஆபத்து காலத்துல நீங்க ஜாதி கலப்பை ஏற்படுத்திடாதீங்க. இது தீர்ந்த பிறகு, ஆபத்து காலம் தீர்ந்த பிறகு பழையபடி வர்ண இது கொண்டு வரும். அப்ப நம்ம எந்த இதுல இருந்தும் நம்ம கல்யாணத்துக்கு பண்ணிக்கொள்ளலாம் என்கிற நிலை வந்ததே நாம் உணர வேண்டும். என் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சத்திரியர்கள் ஜாதிகளாக பலர் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். வைசியர்களாக நாங்கெல்லாம் வைசியர் பலர் சொல்லுகிறார்கள். அதேபோல சூத்திரர்கள், பிராமணர்கள், இவங்க எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட ஜாதிகளாக இந்த சம்ஸ்காரங்களையாவது பின்பற்று, உனக்கு வர்ணம் இல்லை சம்ஸ்காரங்களையாவது பின்பற்று என்று சொல்லி அதுக்கு நிர்பந்தம் இந்த ஆபத்து காலம் கடந்து போகிற வரையிலும் இதை கடைபிடிக்க சொல்லி வற்புறுத்தினதே தவிர சனாதர்ம தர்மத்துல அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு செய்தி வருது, கடைசி காலத்துல இந்த அடுத்த யுகம் தொடங்குற போது எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரே மூலமாக மாறுது, விராட் புருஷனா மாறுது. அந்த விராட் புருஷன் 2ஆ பிரியுது, பதி பத்தினி. அப்போ இந்த ஆண்கள் சைடு எல்லாமே அந்த பதி சைடுல வருது, பெண்கள்லாம் பத்தினி சைடுல வருது. எல்லாமே அதுல இருந்து தோன்றது, ஒரே மூலம். அதனால எல்லாத்திலையும் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள்ல இருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்கு. அது கடவுள்ல இருந்து எல்லாம் தோன்றிச்சுன்னு சொன்ன பிறகு நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் எப்படி சொல்ல முடியாதோ, அது போல சனாதன தர்மத்துல இந்த பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லியிருக்க அந்த அடிப்படையிலே, சனாதன தர்மத்தினுடைய கொள்கையின் அடிப்படையிலே உயர்தாழ்வு கிடையாது. இந்த ஜாதி இந்த ஆபத்து காலத்துல வர்ணம் சார்ந்த அந்த சம்ஸ்காரங்களை பின்பற்ற முடியல. நீங்க கலந்து போகாம அழிஞ்சு போகாம உங்க சொந்த ஜாதிக்குரிய சம்ஸ்காரங்களையாவது பயன்படுத்தி தக்க வச்சுதுங்க. ஆபத்து காலம் முடிஞ்ச பிறகு நம்ம பழையபடி பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். இதுதான் வேற்றுமை, ஜாதி வேற்றுமை இல்லை. அதனால நம்ம அதை மனசுல வச்சுக்கணும். உயர்வு தாழ்வு இல்லை சொல்வதற்கு செய்திகள் இருக்கின்றன. இனி ஒரே ஒரு செய்தியை நான் முக்கியமா சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் பிராமணர்களை பற்றி இன்னைக்கு மனு பிராமணர்களுக்காகத்தான் பண்ணினார், அதை பண்ணார், இதை பண்ணார், செய்திருக்காருன்னு எல்லாம் சொல்றாங்க. பிராமணர்களுக்கு தொழில் 6. அது அடுத்து அந்த யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், வேதம் கற்றல் கற்பித்தல், தானம் பெறுதல் கொடுத்தல். இதை தவிர அடுத்த தொழில் பணத்துக்காக செய்தா அவன்
இருக்காரு. 2ல் 268. அரக்கு, புலால், பால், உப்பு இதை வித்தா அவன் வந்து சூத்திரன் ஆயிடுவாங்கிறார். 1092. குடிகார பிராமணன் சூத்திரன் ஆயிடுவாங்கிறாரு. வழக்கு விசாரணையின் போது ஒரு பிராமணன், வேறு தொழில் செய்யக்கூடிய பிராமணன் ஒரு எவிடன்ஸ் கொடுத்தான், கோர்ட்ல கொடுத்தான்னா அவனை பிராமணன் மதிக்காதீங்க, 4ஆம் வர்ணத்தான் மதிக்கங்கிறாரு. 2வது அத்தியாயம் 157, 158. பயனற்ற பிராமணர்கள், மர யானை, தோல் மான், படிக்காத வேதம் படிக்காத பிராமணன், இவங்க எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இனி இனப்பெருக்கம் சம்பந்தமாக பேசுற போது பெண்ணிடம் நபும்சகன் பிரயோஜனம் இல்லை, பசுவிடம் பசு பிரயோஜனம் இல்லை, வேதம் வேதாத பிராமணன் பிரயோஜனம் இல்லை. மனு சொல்ற ஜாதிக்காக மனு எதுவுமே செய்யல. இனி பரிஷத்தை பற்றி பேசுற 10 இலக்கண கமிட்டி பரிஷத்து, 3 இலக்கண பரிஷத்து, மனுவில் எல்லா விதியும் சட்டங்களும் சொல்லிடல. சொல்லப்படாத பிரச்சனைகள் வந்துன்னா பரிஷத்தை கூட்டு 10 இலக்கண பரிஷத்து, 4 வேதங்கள், அப்புறம் கிரகஸ்தன், பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், தர்க்க சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், இப்படி எல்லாம் படிச்சவங்க 10 பேர். 10 கிடைக்கல சார், என்ன செய்ய? 3 பேர் வச்சுக்க போதும். பிராமணர்கள் 3 பேரும் வேதம் படிச்சதா இருக்கட்டும். 3 பேர் கூட கிடைக்கல சார், ஒரு ஆள் வச்சுக்க வேதம் படிச்சவனா இருக்கட்டும். அதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்க, என்ன செய்யுது? பிராமணன் அவர் எதை சொல்றாருன்னா இது பரிஷத்து ஆகாதுன்னு சொல்றாரு. 12ல் 111 114 வரை என்ன சொல்றாரு? எங்க அப்பா பிராமணன், எங்க சித்தி பிராமணன், எங்க சித்தப்பா, நாங்கெல்லாம் பிராமண ஜாதியை சார்ந்தவர்கள் என்று ஜாதியின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் 1000 பேர் கூடியிருந்தாலும் பரிஷத்து இல்லை. என் அன்பான சகோதரர்களே, பரிஷத்தை பற்றி அவர் எந்த பிராமணர்களை பற்றி அவர் எந்த இதுவும் கொடுக்கல. இன்னும் ஒண்ணுதான் 11ல் 36 தயவு பாருங்க. பாத்தீங்களா, பெண்கள் யாகம் செய்யக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, பெண்களுக்கு சனாதன தர்மத்தில் உள்ள கடமைகள் எதுவும் இல்லை என்று அவங்க ரொம்ப இது பண்றாங்க. அப்படி சொல்வதற்கு ஏதுவான ஒரு சுலகம் 11ல் 36. அது என்ன சொல்லியிருக்குன்னா, இது விரதம் சம்பந்தப்பட்ட விஷயம். விரதம், ஒரு பெண்ணுக்கு மாதவிடா என்பது ஒரு பிரச்சனை, அது அந்த இடர் இல்லாத பெண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. அது என்ன இருக்குன்னா, கன்னி பெண்களும் திருமணமானவங்க யுவதி பெண்களும் செய்யக்கூடாது. கன்னி ஏஜ் வந்துட்டாங்களா அவங்க இதை செய்யக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு இளம் பெண்களா செய்யக்கூடாது, மற்றவங்க செய்யலாம். பெண்கள் செய்யக்கூடாது என்பதல்ல, இன்னென்ன பெண்கள் செய்யக்கூடாது. சபரிமலைக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. சபரிமலையில பெண்கள் போகக்கூடாது என்பதல்ல சட்டம். 48 நாள் இன்னைக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய தகுதி உடைய பெண்கள் சபரிமலை போகலாம் என்கிறதா இருக்கு. என் அன்பான சகோதரர்களே, நான் இதோடு விடைபெற முயற்சிக்கிறேன். சனாதன தர்மத்துல ஈசாவாசியம் இதம் சர்வம், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். மனிதனுக்கும் மற்றவங்களுக்கும் ஆளுகளுக்குள்ள வேறுபாடு கிடையாது, எல்லாரும் சமத்துவம் என்கிற இந்த நிலையை சனாதன தர்மம் போதிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் எல்லாரிலையும் எல்லா ஜீவன்லையும் கடவுள் இருக்கிறார். ஏன்னா பிருகதாரண்ய உபநிஷத்தை நான் சொன்னேன், அதுல இருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்கு. எல்லாத்திலையும் கடவுள் இருக்கிறார். நாம எல்லாம் கடவுள், எல்லா ஜீவன்லையும் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஜீவன்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய உண்மையான மேலான ஆன்மீக நெறி. அன்பும் சேவையும் தான் நம்முடையது. சமத்துவம் இங்கு நிலவுகிறது, சமூக நீதி இங்க மட்டும்தான் இருக்கு. எனவே இதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.